تعالى وبركاته. الحمد لله الذي له الحمد في الأولى والآخرة له الحكم وإليه ترجعون. والصلاة والسلام على من نزل عليه القرآن تنزيلا وسائر تباعه أجمعين. أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் எவ்வாறு இருக்க வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிற குர்ஆன், அதை போன்று ஒரு முஃமின் எவ்வாறு இருக்கக்கூடாது, அவன் எவ்வாறு வாழக்கூடாது என்பதையும் கற்றுத்தருகிறது. அதற்கு உதாரணமாக எடுத்து கூறுவதுதான் இந்த ஆது சமூக கூட்டத்தார்கள். அல்லாஹ் இந்த ஆது கூட்டத்தார்களுக்கு மிகப்பெரிய அனைத்திலும் ரஹ்மத் செய்திருந்தான். அவர்களுடைய உடல் வலிமையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்திருந்தான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லதீனம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த கூட்டத்தினரை போன்று நாம் இவ்வுலகில் எவரையும் சக்தி வாய்ந்தவர்களாக படைக்கவில்லை என்று கூறுகின்றான். அப்போது அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எதிரியோட சண்டை போடணும்னா போய் கத்தியெல்லாம் தூக்கிட்டு போரெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரும் பாறாங்கல்ல தூக்கிட்டு போய் அந்த எதிரி மேல போட்டு வந்துருவாங்க. கல்லை தூக்கிட்டு போய் போட்டு வந்துருவாங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து இல்லை, ஒரு மனுஷன் ஒரு பெரிய கல்லை போய் தூக்கிட்டு போய் போட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அவர்களுடைய விவசாயத்திலும் அவர்களுடைய தோட்டத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்திருந்தான். அதே போன்று அவர்களுடைய குழந்தைகளிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்திருந்தான். இதையெல்லாம் அனைத்திலும் பறக்கச் செய்த அல்லாஹ் அவர்களுக்கு ஹூத் நபியை அனுப்பி அவர்களை இஸ்லாத்திற்கு அல்லாஹ் அழைத்தான். ஆனால் அவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக அந்த நபியை ஏராளமான துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செய்ததை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அவங்க ஹூத் நபியை பார்த்து சொல்றாங்க, நபியே தின்னா நல்லதா இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்க தெய்வங்களை எல்லாம் திட்டினீங்க, அதனால எங்க தெய்வங்கள்ல ஏதோ ஒரு தெய்வம் அவங்களை இப்படி பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு அவர்கள் அழிச்சாட்டியம் செய்தார்கள். அல்லாஹ் அதனால் அவர்களை காற்றை கொண்டு அழித்தான். அந்த காற்று 7 பகல் 8 இரவு வீசியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். காற்று வீசிச்சுன்னா சும்மா இடத்தையும் பிடிச்சிக்கலாம், எது கீழே நின்னா தப்பிச்சு, அந்த மாதிரி காற்று அல்லாது. அந்த காற்று வீசிச்சுன்னா அவருடைய வாய் வழியாக சென்று பின்துவாரம் வழியாக அந்த காற்று வெளியேறியது. வெளியேறின உடனே அந்த ஆளு வஃபாத் ஆயிடுவாங்க. அல்லாஹ் இதுலயும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம பார்க்கணும். ஒரே காற்று முஃமின்கள் பக்கம் வீசும்போது தென்றலாகவும், அதுவே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் பக்கம் வீசும்போது கடும் வேதனை தரக்கூடிய காற்றாக இருந்தது. இதிலிருந்து நாம் பெரும் படிப்பினை என்ன தெரியுமா? அவர்கள் நபிமார்களை மிகவும் சிரமத்திற்கு உண்டாக்கினார்கள். இன்றும் நபிமார்களுடைய வாரிசுகளான ஆலிம்களை நாம் சிரமத்திற்கு உள்ளாக்கினால், அவர்களுக்கு ஏராளமான துன்பம் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை கொண்டு அவர்கள் பெருமை அடித்தார்கள். நாங்கள்லாம் எந்த அளவுக்கு சக்தியில இருக்கோம், எங்களை யாராவது ஏதாவது பண்ணிட முடியுமா என்று அவர்கள் பெருமை அடித்தார்கள். இன்று நமக்கு அல்லாஹ் கொடுத்த படைபலம், பணபலம், ஆட்சி பலம் எது இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளானோம் என்றால் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து தீரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று, அவங்க அனைத்திலும் பெருமை அடித்தார்கள். அவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இந்த இப்ப நம்ம செய்யற சொட்டு நீர் பாசனம், விவசாயம் எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்ததுதான். அதனால்தான் அவர்கள் பெருமை அடித்ததை கொண்டு அல்லாஹ் அவர்களை காற்றை கொண்டே அல்லாஹ் அவர்களை அளித்தான். அதே போன்றுதான் இந்த சமூக கூட்டத்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கும் ஏராளமான ரஹ்மத்தை செய்திருந்தான். அதில் மிக உன்னதமானது, அல்லாஹ் இவர்களுடைய வயதிலே அல்லாஹ் இவர்களுக்கு பறக்கச் செய்திருந்தான். எந்த அளவுக்கு பறக்கச் செய்திருந்தான் என்றால், நான் இப்ப சொல்லுவோம்ல, நேற்று தான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அவர் வஃபாத் ஆயிட்டாரு. அந்த மாதிரி அவர்களுடைய கூட்டத்துல ஒருத்தர் கூட கிடையாது. அவங்களுடைய ஆயுள் 450 500 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதுல அவங்க கூட்டத்துல எல்லாருமே வாழ்ந்தாங்க. ஏதோ 4-5 பேர் அப்படி இல்லை, அவங்க கூட்டத்துல ஒருத்தர் கூட மரணிக்காம எல்லாரும் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உடல் வலிமையிலும் பறக்கச் செய்திருந்தான். எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் மலை குன்றுகளில் குடைந்து வாழ்ந்து வந்தார்கள். குன்றுகளை குடைந்துனா பெரிய பெரிய மிஷினு சுவிட்செல்லாம் வச்சு கிடையாது, கையை வச்சு இவங்க குடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்திருந்தான். அதே போன்று இவர்களுக்கும் அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி
இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் அழைத்தான். அப்போ அந்த இவங்க வந்து நபிமார்களை பொய்ப்படுத்தணும், நபிமார்கள் பொய்யானவர்கள் என்று சொல்வதற்காகவே அழைந்தார்கள். இவர்கள் ஒன்று கூடிய திடல்ல சாலிகள் இஸ்லாம் ஏறி, எப்பா இஸ்லாத்துக்கு அல்லாஹ் நமக்கு உங்களுக்கு நிறைய ரஹமத் செய்திருக்கிறான், பரக்கத் செய்திருக்கிறான், நீங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்ட்டு சாலிகள் இஸ்லாம் அழைக்கும் போது அவங்க சாலிகள் இஸ்லாம் சாட்சி என்ன ஆதாரம் இருக்கு, நீங்க தான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் ஒருவன் தான் என்று என்ன ஆதாரம் அப்படின்ட்டு அவங்க சாலிகள் இஸ்லாத்தை கேட்டாங்க. என்னதான்பா வேணும்? அவனே ஷர்த்தெல்லாம் போடுறான், எங்களுக்கு வந்து இந்த பாறை உடையணும், பாறையிலேருந்து ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகம் இப்படி கர்ப்பிணி ஒட்டகமா இருக்கணும், அந்த ஒட்டகம் எங்க வீடுகள் எல்லா வீட்டுக்கும், அந்த ஊர்ல உள்ள எல்லா வீட்டுக்கும் பால் தரணும், இப்படி எல்லாம் ஷர்த்து போடுறான் அவன். சாலிகள் அப்படி இந்த மாதிரி ஒட்டகம் வந்து எல்லாம் பண்ணுச்சுன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கூடியான்னு கேட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னா அதே மாதிரி சாலிகள் அல்லாட்ட கேட்டு அவர்கள் கேட்ட மாதிரியே வந்துச்சு. அந்த பாறை உடஞ்சிச்சு, சுற்றி இருக்க மலை உடஞ்சி அந்த பாறை உடஞ்சிச்சு, உள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வந்துச்சு. அந்த ஒட்டகம் அந்த மக்கள் அனைவருக்கும் அந்த ஊர்ல உள்ள எல்லா வீடுகளுக்கும் பால் கொடுத்தது போகும் அந்த ஒட்டகத்துல பால் மிச்சம் வந்து. அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை சொல்லும் போது நாற்பத்தல்லா அல்லாவோடு சேர்த்து சொல்றான். அல்லாவுடைய முஅஜிஸாத்துல அதுக்கு மிகப்பெரிய ஒண்ணு. அல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றான், இந்த ஒட்டகம் அது பாட்டுக்கு மேயும், அதை யார் தொடக்கூடாதுன்னு அதுக்கு அல்லாஹ் சட்டம் போடுறான். அவங்க வந்து பார்க்க அதே மாதிரி அந்த ஒட்டகம் எல்லாமே பண்ணுச்சு, பால் கொடுத்துச்சு. ஆனா அந்த ஊர்ல உள்ள பொது கிணத்துல போய் அந்த ஒட்டகம் ஒரு முறை வாய் வச்சுதுன்னா அந்த ஒட்டகம் அந்த கிணத்தோட எல்லா தண்ணியும் குடிச்சிடும். இவன் பார்த்தான், நம்ம கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க ஒன்றும் இல்லை, நமக்கு தண்ணி இல்லை. சாலிகள் இஸ்லாத்தை வந்துட்டான், நபியே நாங்க தான் கேட்டோம், ஆனா அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கிறதுனால ஒரு வாட்டி வாய் வச்சுச்சுன்னா ஒரு கிணறு ஃபுல்லா உறிஞ்சிருது, எங்களால் இருக்க முடியல, அதனால ஒரு நாள் அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கட்டும், இன்னொரு நாள் எங்களுடைய கால்நடைகள் நாங்க தண்ணி எடுத்துக்கிறோம். சாலிகள் அல்லாட்ட கேட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு நாள் அந்த ஒட்டகம் வரும், நீங்கள் வரக்கூடாது, இன்னொரு நாள் நீங்கள் வருவீங்க, அந்த ஒட்டகம் வரான்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அந்த ஒட்டகம் ஒரு நாள் வரும், தண்ணி குடிச்சு அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் பால் கொடுக்கும். ஆனா ஒரு நாள் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் அந்த தண்ணி ஊறாது. அப்பவும் அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படும். அல்லாட்ட ஒண்ணு நம்ம நேரடியா கேட்டு வாங்கிட்டோம்னா கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான், அவனை அறுத்துட்டான் ஒட்டகத்தை. அந்த ஊர்ல இறக்கமற்றவன் குதார் என்பவன் சொல்லி அவன் ஒரு ஆளுகள்லாம் கூட்டு ஒட்டகத்தை அறுத்துட்டானு. அல்லாவுடைய வேதனை வந்துருச்சு. சாலிகள் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொன்னதை மீறிட்டீங்க, அல்லாஹ் 3 நாள்ல உங்க மேல அதாபு இறக்கிடும். அந்த 3 நாள் எதுக்கு? அல்லாஹ் அந்த 3 நாள்லயாச்சும் தௌபா செஞ்சு முஸ்லீமா மாறிட மாட்டான், அல்லாஹ் ரஹ்மத்லாம் பாரு. அந்த இடத்துல அல்லாஹ் வந்து கருணையாளன். 3 நாளே தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அவன் வரல. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்து இதுல இருந்து நாம என்ன படிப்பினை எடுக்கும் என்னவென்றால், இப்போ இந்த காலத்துல உள்ள மேல்படியாகலாம் ஆனா ஒன்னும் ஆலிம்கள்ட்ட வந்துடுறாங்க, வந்து ஆதாரம் கொடுங்க, அதுக்கு ஆதாரம் இதுக்கு ஆதாரம். ஆனா ஒன்றை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம ஆதாரம் கேட்டு அவன் ஏத்துக்கிட்டான்னா பிரச்சனை இல்லை, அதுவே அவன் ஆதாரத்தை ஏத்துக்கிடலனா அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவான். அல்லாஹ்வுடைய கோபம் வந்து அந்த மக்கள் மேல மட்டும் அல்ல, அந்த இடத்தின் மேல கூட. ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லா ததுகுலு அலா ஹாவுலாய் முஅzzபீன, அல்லாஹ்வால் வேதனை இறக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அப்படியே சென்றாலும் இல்லாம் தக்கூனல் பாக்கீன அழுதவர்களாக செல்லுங்கள். ஃபைல்லம் தக்கூனு பாக்கீன உங்களுக்கு அழுக வரவில்லை என்றால் ஃபலா ததுகுலு அலைஹிம் லா யுஸீபகும் அஸாபஹும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதனை உங்கள் மீது இறங்கப்படும் என்பதற்காக நீங்க அங்கே செல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளானோம் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை வந்தே தீரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது தங்களுடைய தலையில துண்டை போட்டுட்டு ஒட்டகத்தை வேகமா செலுத்திக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் இந்த இடத்தை அல்லாஹ்வுடைய வேதனையால் இறக்கப்பட்டு அழிக்கப்பட்ட அவர்களுடைய கூட்டம் இங்க வாழ்ந்தது. எனவே இங்க நின்று நம்ம சுற்றுலா தலமாக ஒரு அதை வியந்து அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்த வேதனை நம்ம மீது இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக அழுதவர்களாக தௌபா செய்தவர்களாக இந்த இடத்தை கடந்து விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொன்னு,
அல்லாஹ் நமக்கு முஸ்லீம்கள் என்றுமே அல்லாஹ்வின் பக்கம்தான் உதவியை தேட வேண்டும் என்பதையும் இந்த கவுமுகளிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.